வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் வெண்டைக்காய் அறுவடை பண்ண போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா கிழங்கு இருக்கா என்னன்னு தெரியல, அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அறுவடை, 4வது அறுவடை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது காய்கள். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே நம்ம வீட்டு தேவைக்காக கொஞ்சமாக நெட்டு வச்சுருந்தோம். ஒரு 30 செடி பக்கம் இருக்கும். அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா காய்கள் வந்து வைக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 1-2 செடி மட்டும்தான் இன்னும் பார்த்திங்கன்னா காய்கள் வைக்கலை. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி அதில் தான் பார்த்திங்கன்னா 4வது அறுவடை எடுத்திருக்கோம். காய்கள் பார்த்திங்கன்னா இந்த டைமு செடி பெருசாக காயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரை முளத்துக்கு இருக்குது. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசையேன்னு இருக்குது. இந்த விதை பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்கோம். அதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம விதைக்காக கொஞ்சம் விட்டிருந்த காய்கள் அதிலிருந்து தான் பார்த்திங்கன்னா இப்போது செடி விதை வந்து முளைக்க போட்டு அதுவும் காய்க்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டிலெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான உரம் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அறுவடை பண்ணுறோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான உரம் கொடுத்தா மட்டுமே நல்ல ஒரு திரட்சியான காய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து கீழே நிலத்தில் வச்சுருக்கங்காட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நிலம் உழுகும்போது பார்த்திங்கன்னா கோழி குப்பை போட்டு வச்சோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு உரமுமே கொடுக்கல. நான் வீட்டு தோட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாணி மண் இருக்குது இல்லைங்களா, சாணி குப்பை அதுதான் பார்த்திங்கன்னா போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே வச்சுருக்கறனால நம்ம காட்டை உழுகும் போதே பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்கோம். அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்காக வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் எந்த ஒரு உரமே கொடுக்கல, வெறும் தண்ணி மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்கோம். தண்ணி மட்டும்தான் இந்த தக்காளிக்கு விடும்போது கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு விடுவேன். அவ்வளோதான், ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா தண்ணி விடுவோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா புளியோரத்தில் நம்ம வீட்டு தேவைக்காக பீக்கங்காய் கொடி வந்து நம்ம ஊனி விட்டுருந்தோம். முதல் அறுவடை பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் கிடச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வந்து இருக்குது. இந்த பிஞ்சுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் ஆயிரும். அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி பீக்கங்காய் வந்து அறுவடை இல்லை. கூடவே பார்த்திங்கன்னா நம்மளோட புடலங்காயும் பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஒரு 4 கொடி போட்டிருக்கோம். அதேமாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பெருசாக இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா கொடி வந்து படறக்கு ஆரம்பிச்சிருக்கு. 4 கொடி இருக்குது. 4மே பார்த்திங்கன்னா ஜம்முன்னு வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே அவ்வளோதான், வெண்டைக்காய் மட்டும் அறுவடை பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வீட்டு தோட்டத்தில் ஓரத்தில் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அந்த கொடி பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்துருக்கு. இது வந்து ஜாதி மல்லி செடிக்கு அடியில் வந்து படர்ந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னைக்கு தைப்பட்டை வந்து ஆரம்பிக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பாம்பு இது வந்து உள்ளே படுத்தாங்க கூட தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப புதர் மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு கிழங்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணுறேன். கிழங்கு சப்போஸ் இல்லைனாலும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தைப்பட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து தனியாக எடுத்து நெட்டை வச்சிடலாம் இல்லைங்களா, அதனால தான் சரி ஒரே மனுஷாக பார்த்திங்கன்னா நான் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிகிட்டு இருக்கிறேன். கிழங்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போல் ஒவ்வொரு கிழங்கும் கூட தோண்ட பார்த்திங்கன்னா வேறாகவே வந்துட்டுருக்கு. மண் பார்த்திங்கன்னா தோண்டவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப இறுக்கமாக இருந்தது. நான் அப்போவே முடிவு பண்ணிவிட்டேன் கிழங்கு கண்டிப்பாக உள்ளே இருக்காதுன்னு. சரி இந்த டைம் வந்து நம்ம நல்லா பாத்தி பிடிச்சி வேறு இடத்துல கொண்டு வந்து நல்லா மண்ணை கிளறி விட்டு அதில் வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சரி ஒரே வழியாக எல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கோட கொடியை வந்து எல்லாம் எடுத்துட்டேன். கீழே பார்த்திங்கன்னா கொத்து வச்சு எல்லாம் தோண்டி பார்த்தேன். பார்த்திங்கன்னா தோண்ட வேர் மட்டும்தான் வருது, ஒரு கிழங்கும் கூட இல்லை. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கொடியை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம பதியம் போட்டு வச்சோம் அப்படின்னா தைப்பட்டத்துக்கு நம்ம நெட்டணும் அப்படின்னா ஒரு 4 மாதத்தில் நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துடும் சொல்லிட்டு சரின்னு தோண்டி மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.